கஷ்டப்பட்டு சின்ன சின்ன சேனல் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ரீச் ஆகி ஒரு கணக்கில் வந்ததுக்கப்புறமா அது வரைக்கும் கண்டென்ட் ஃபுல்லாக போட்டுருவாங்க போல். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடைக்கலன்னு குடும்ப நாடகத்தை தொடங்கிடுவாங்க போல். இப்படிலாம் குடும்பத்தோட பிரச்சனைகளை சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து போட்டால் வியூஸ் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கண்டென்ட் எல்லாம் மாற்றிட்டாங்க போல். அது எப்படிங்க இவங்க 2 பேருமே வந்து ஒரே ஐடியில் வந்து வீடியோ போடுவாங்களா? 2 பேருமே ஹாப்பியாக சப்ஸ்கிரைபர் இருந்தால் இப்படியெல்லாம் நாடகம் போடலாமோ? நாங்களாம் வந்து சப்ஸ்கிரைபரே இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு நல்ல வீடியோ கொடுக்கலாம், ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ ஏன்னா அந்த மாதிரி வீடியோவில் தான் மக்களும் விரும்புகிறாங்க. இவங்க சேனல் என்ன ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு பிரயோஜனமாக இருக்கா இல்லையா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க சேனல்லாம் எப்படிங்க, இந்த காயோலி இவங்க சேனல்லாம் எப்படி நீங்கள் சண்டை போட்டாலும் பார்க்குறீங்க, பிரச்சனை போட்டாலும் பார்க்குறீங்க, என்ன வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அவங்களுக்கு 1 கிட்ட அதுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்களும் குடும்ப நாடகத்தை இப்போ தொடங்கிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வியூஸ் போகலை, வியூஸ் எதுக்குமே கிடைக்கல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா குடும்ப சண்டையை தொடங்கிட்டாங்க. அவங்களும் இவங்களும் சண்டை போடுற மாதிரி, புருஷன் முன்னாடி சண்டை போடுற மாதிரி, விலகி இருக்கிற மாதிரி, அடிச்சு வீட்டை விட்டு துரத்துற மாதிரி, அவங்க கோச்சிக்கிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இப்படி தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் இப்படி தான் வியூஸ் போகலையா குடும்ப சண்டையை வந்து இழுத்து விட்டுறாங்க. அப்போ உண்மையாக வீடியோ போட்டவங்களுக்குலாம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து சண்டை போடுறதும் கெட்ட வார்த்தை போட்டு ஏசுறதும் இந்த மாதிரி பொய் சொல்லியும் இந்த மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக வந்து மக்கள் பார்ப்பாங்க. இப்போ இதை பார்த்து தான் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நல்ல விஷயங்கள் சொல்லி நம்ம வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. அப்போ இவங்கள மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி வீடியோ போட்டோம்னா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு தான் நிறைய பேர் இப்போ வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சேனல் அப்படி என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. சும்மா அவங்களை கூப்பிட்டு என்ன சமையல் என்ன பண்ணுற இதை தான் வந்து ஃபுல்லாக ஷார்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாமல் மக்களுக்கு பிரோஜனமாக ஏதாவது ஒரு சில வீடியோ ஏதாவது போட்டிருக்காங்களா? ஒரு சில வீடியோ ஏதாவது சமையல் வீடியோ இருக்கும், மற்றபடி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? இல்லை, அதையும் நம்பி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பார்க்க தான் செய்றீங்க. ஆனால் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் எவ்வளோ நம்ம வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வேணும், நமக்கு வியூஸ் வேணும்ட்டு ஏதாவது ஒரு சில வீடியோ நல்ல பிரோஜனமான வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னை மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது இந்த சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? 2 பேருமே இதில் வாழ மாட்டாங்களாம், 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களாம், அப்படி இப்படின்னு கதை கட்டுறாங்க. அதை நீங்களும் நம்பி பாருங்க, நானும் நம்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்க்குறவங்களாம் நம்மளாம் முட்டாள் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்க, இதை பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.